பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் தெரியும் என ஒரு பழமொழி இருக்கின்றது. அதே போல அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என இன்னொரு பழமொழியும் இருக்கின்றது. இந்த 2 பழமொழிகளுமே அனுர அரசாங்கத்தின் சமகால நகர்வுகளுக்கு பொருத்தமாக தெரிகின்றது. இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய கெட்டிக்காரன் புழுகு பழமொழியை நோக்கினால், கடந்த 10 நாட்களாகவே நாட்டில் போதிய எரிபொருள் கையிருப்பு உள்ளது என சொல்லியபடி, இதனால் QR கோட் எனப்படும் விநியோக முறைமை தேவையில்லை என சொல்லிய அதே அரசாங்கம் இப்போது மீண்டும் 2022 ஆண்டின் அறகலைய கிளர்ச்சி காலத்தில் எரிபொருளுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே QR பங்கீட்டு முறைக்கு இன்று காலை 6 மணி முதல் திரும்பியுள்ளது. மத்திய கிழக்கு போர் நெருக்கடியின் பின்னணியில் தெற்காசியாவில் உள்ள பல நாடுகள் ஏற்கனவே தத்தமது நாடுகளின் எரிபொருள் சிக்கனத்தை மையப்படுத்திய சில நடவடிக்கைகளை ஒரு வார காலத்துக்கு முன்னரே எடுத்துக்கொண்டாலும், அனுர அரசாங்கமோ நேற்று வரை குயிக் ரெஸ்பான்ஸ் எனப்படும் இந்த QR குறியீட்டு முறையிலான விநியோக முறை நாட்டுக்கு அவசியமில்லை என சொல்லிக் கொண்டது. ஆனால் இன்று காலை அந்த முறையை அது அதிரடியாக நடைமுறைப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு மேற்பார்த்த மேற்காசிய நெருக்கடி தற்போது தெற்காசியாவில் இலங்கையிலும் ஆட்சி தரப்பான அருண்குமார திசாநாயக்கா தரப்புக்கு ஒரு நெருக்கடியை அதிகரிக்க தலைப்படுவது பட்டவர்த்தனமான உண்மை. இந்த நெருக்கடியில் குட்டியை குழப்பி ஆதாயம் பார்க்க தென்னிலங்கை கட்சிகள், அதாவது அனுர தரப்பின் எதிரணிகள் மீண்டும் ஒருமுறை தமது கூட்டு எதிரணி அடையாளத்தை முறுக்கேற்ற தலைப்படும் பின்னணியில்தான் மறு அறிவித்தல் வரை நாட்டில் இந்த விரைவு பதிலளிப்பு, அதாவது குயிக் ரெஸ்பான்ஸ் எனப்படும் QR குறியீடு இல்லாமல் எந்த எரிபொருள் நிலையங்களில் இருந்தும் இலங்கையர்கள் எரிபொருளை பெற முடியாது என்ற நிலைப்பாடு வந்துவிட்டது. இப்போது இந்த முறையால் வாகனங்களுக்குரிய வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு வாகனங்களின் அளவு ரகங்களின் தன்மையில் தீர்மானிக்கப்படும் எனவும் கூறப்பட்டு அதற்குரிய விவரங்களும் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு போர் நேற்றுடன் 3வது வாரத்துக்குள் பிரவேசித்துவிட்ட நிலையில் சமகால நிலைமையானது இலங்கையர்களின் வாழ்க்கை செலவையும் தினசரி எகிர வைக்கின்றது. கடந்த மாதத்தின் இறுதி நாளில் இந்த போர் வெடிப்பதற்கு முன்னரான உலக சந்தையின் எண்ணெய் நிலவரமானது 70 அமெரிக்க டாலர்களுக்கு உள்ளாக இருந்த நிலையில் இப்போது ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $100 தாண்டி விட்டதால் இலங்கையர்களின் வாழ்க்கை செலவீனமும் உயர்வது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம்தான். உள்ளபடி சொல்ல போனால், தற்போதைய எரிபொருள் நெருக்கடி இல்லையென்றால் சமையல் எரிவாயு நெருக்கடிக்கும் பற்றாக்குறைக்கும் அனுர அரசாங்கம் நேரடியாக காரணமில்லை என்றாலும், அனுர அரசாங்கத்தின் வினைத்திறன் மற்றும் முன்னெச்சரிக்கை அற்ற நிலைமைகளால் மக்களின் விசனமும் சீற்றமும் சிஸ்டம் சேஞ்ச் என சொல்லி ஆட்சியை பிடித்த அதே அனுர தரப்புக்கு எதிராக திரும்பிக் கொள்வதால் தித்வா சூறாவளிக்கு பின்னரான புதிய மத்திய கிழக்கு நெருக்கடி நிலவரங்கள் அனுர தரப்புக்கு, குறிப்பாக அருண்குமார திசாநாயக்காவுக்கு ஒரு சவாலாக மாறியுள்ளது. இதனால் தான் அவர் சலிப்புடன் சில விடயங்களை கூற தலைப்படுகின்றார். மத்திய கிழக்கு போரின் விளைவுகளை யாராலும் கணிக்க முடியாதெனவும், தன்னிடம் இலங்கையருக்கு விரும்பியபடி இறைத்து கொள்ள சொந்தமாக ஒரு எண்ணெய் கிணறு இல்லை என அண்மையில் பொது நிகழ்வு ஒன்றில் சலித்து கொண்ட அருண்குமார திசாநாயக்கா இயலுமானவரை நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை அரசாங்கம் உறுதி செய்யும் என குறிப்பிட்ட நிலையில் இப்போது இலங்கை மக்களுக்கு QR எரிபொருள் பங்கீட்டு முறையும் வந்துவிட்டது. இந்த QRக்கு இப்போது AKDR ஓகேயும் சொல்லிவிட்டார். இவ்வாறான உள்ளூர் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட மாகாண சபைகளுக்குரிய தேர்தலை இந்த வருட இறுதிக்குள் நடத்துவதற்கு தமது அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இன்னொரு கரத்துண்டை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பில் அதன் வெளிவிவகார அமைச்சு நீட்டுகின்றது.
ஆனால் இந்த கரத்துண்டு உண்மையில் நீட்டப்படுகின்றதா இல்லையென்றால் போக்கு காட்ட நீட்டப்படுகின்றதா என்பது துல்லியமான விடயமில்லை. ஏனென்றால் அன்று அரசாங்கமும் இந்த மாகாண சபை தேர்தலை இழுத்தடித்துத்தான் வருகின்றது. இந்த நிலையில் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் என அரச தரப்பு கூறுகின்றது. ஆனால் அத்தைக்கு மீசை முளைத்தால்தான் சித்தப்பாவாக மாற முடியும். ஆகையால் இந்த மாகாண சபை தேர்தல் என்ற அத்தைக்கு மீசை முளைக்குமா, அது தேர்தல் நடைபெறும் வகையில் சித்தப்பாவாக மாறுவாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ எனப்படும் வரிச்சலுகை மற்றும் ஜெனீவா மனித உரிமை பேரவை அமர்வுகளில் இந்த மாகாண சபை தேர்தல் இழுத்தடிப்பு கரிசனம் கொள்ளப்படும் நிலையில், அதாவது மேற்குலகமும் இந்தியாவும் இந்த மாகாண சபை தேர்தல் இழுத்தடிப்பை கரிசனமாக பார்க்கும் நிலையில் தான் வேறு வழியின்றி அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த நிலைமையை எதிரணிகளையும் சமாளிக்கும் வகையில் தேர்தலை நடத்துவது என்ற ஒரு கரத்துண்டை நீட்டுவதாக தெரிகிறது. இதற்கிடையே மத்திய கிழக்கின் சமகால மோதல் களம் இலங்கையின் அரசியல் களத்திலும் சில அதிர்வுகளை ஏற்படுத்த தலைப்படுகிறது. குறிப்பாக உள்ளூர் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு போரில் ஈடுபடும் தரப்புகள் தமது அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை விடுத்தாலும் தாம் நடுநிலைமையான நாடு என்ற அடிப்படையிலும் நடுநிலைமையான வெளியுறவு கொள்கைகளை பின்பற்றும் ஒரு நாடு என்ற அடிப்படையிலும் இந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லிக் கொள்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகத்தின் இந்த செய்தி வெளிவந்த அதே சமகாலத்தில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகமோ இன்னொரு வகையான செய்தியை சொல்லுகின்றது. அதாவது இலங்கையில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் அதன் உள்ளூர் வான் போக்குவரத்து உட்கட்டமைப்புகள் சீரமைக்கப்படுவதற்கு அமெரிக்கா ஸ்ரீலங்காவுடன் தொடர்பாடல்களை நடத்தி கொண்டது என்ற செய்தி இது. இந்த செய்திக்குரிய நிழல்பட ஆதாரங்களும் அமெரிக்காவின் ராஜாங்க திணைக்களத்தால் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கருணா திலகாவுடன் இந்த விடயத்தில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டதாக சொல்லியுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களம், அதாவது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், ஸ்ரீலங்காவின் வான்படை கட்டமைப்புகள், அதாவது சிவில் குடிசார் விமான போக்குவரத்து ரன்வேகள் எனப்படும் விமான ஓடுபாதைகள் மற்றும் துறைமுகங்களின் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்திக் கொள்வது அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானது, அந்த பாதுகாப்புக்கு அது பங்களிக்கும் என குறிப்பிடுகின்றது. அதாவது இலங்கையில் தேவைப்பட்டால் அமெரிக்கா தனது நலன்களை நிறைவேற்றும் வகையில் நகர்வுகளை எதிர்காலத்தில் எடுக்கும் என்ற வகையில்தான் ராஜாங்க திணைக்களத்தின் இந்த செய்தி வருகின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கமோ நடுநிலைமை என சொல்லி, இதனால் இலங்கையில் யாருக்கும் இடமில்லை என சொல்லி இந்த கதவுகளை சாத்த முயல்கின்றது. ஆனால் அமெரிக்காவோ வேறு வகையிலான ஒரு செய்தியை சொல்லுகின்றது. ஆகையால் அரசியலில் நிரந்தர நலன்கள் எப்போதுமே நகர்த்தப்படும் என்பது இந்த நகர்வுகளின் ஊடாகவும் புலப்படுகின்றது. இந்த நிலையில் இவ்வாறான நகர்வுகளையே ஒரு துருப்புச்சீட்டாக வைத்து அனுர அரசாங்கத்திற்கு குடைச்சலை கொடுப்பதற்கு ராஜபக்சேக்களில் நாமல் பேபி போன்ற நவ அரசியல்வாதிகளும் சில கதைகளை சிங்கள மகா ஜனதாவுக்கு சொல்ல தலைப்படுகின்றார்கள். அதாவது இலங்கையில் இவ்வாறாக அமெரிக்கா தனது நலன்களை விரவ விடுவதற்காகத்தான் 2022 தமது அதிகார மையத்துக்கு எதிராக, அதாவது தனது சித்தப்பாவான கோட்டாபாயவின் ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அறகலைய கிளர்ச்சி அமெரிக்காவால் தூண்டப்பட்டதாகவும், அந்த கிளர்ச்சிக்கு அப்போது அமெரிக்காவின் தூதராக கொழும்பில் இருந்த ஜூலிசங் மசகிட்டு கொண்டதாகவும் நாமல் ராஜபக்ஷ ஒரு செய்தியை சொல்கின்றார். அத்துடன் சந்தடி சாக்கில் இந்த விடயத்தில் சிந்து பாடுகின்றார். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அதாவது தம் மீது முன்வைக்கப்படும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் மேற்குலக நலன்கள் சார்ந்தவை என அவர் கதைவிட தலைப்படுகின்றார். ஆக மொத்தம் மத்திய கிழக்கு போர் நிலவரங்கள் இலங்கையின் உள்ளூர் களங்களிலும் சில கதைகளையும், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற கரத்துண்டு நீட்டுதல்களையும், நிலைமை நன்றாக போகின்றது என்ற போக்கு காட்டல்களை செய்ய தலைப்பட்டாலும் இலங்கையர்கள் எதிர்வரும் நாட்களிலும் சவாலான ஒரு காலத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான விடயங்களாக தெரிகின்றன.